வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இஸ்ரேல், ஈரான் உட்பட சில உலக செய்திகளை இன்னைக்கு பார்த்துடலாம். முதல்ல ஜெர்மனியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெர்மனியில் சனிக்கிழமை அப்பாவி மக்கள் மீதான இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒன்று நடைபெற்றிருக்கு. சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜெர்மனியில் ஃப்ரைட் ஈவெண்ட் நடந்திருக்கு. அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர்கள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்களும் பெருமைக்குரியவர்கள் என்று அவர்கள் நிரூபிக்கும் வண்ணமாக ஊர்வலங்கள் மற்றும் விசேஷ நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. ஃப்ரைட் ஈவெண்ட் அப்படின்னு. இன்னைக்கு கூட RSS தலைவர் மோகன் பகாவத் அருமையான அறிக்கை கொடுத்திருக்காரு. தன் பாலின ஈர்ப்பாளர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, சமூகத்தில் ஒரு அங்கம், பண்டைய காலத்திலிருந்தே இருக்கிறார்கள், நாம் அவர்களை மதிக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை விட்டிருந்தார். ஜெர்மனியில் இப்படி நடந்த நிகழ்வில் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மேலே அந்த நிகழ்வு நடக்கும்போது இரவு 10 மணிக்கு அப்துல் பாலவுட் என்ற ஒரு இஸ்லாமியர், இவன் ஜெர்மனியில் இருந்தாலும் இவனுடைய வேர்கள் லெபனானை சேர்ந்தது. இவனுடைய தாயார் லெபனானிலிருந்து குடியுரிமை கேட்டு பஞ்சம் பிழைக்க ஜெர்மனிக்கு வந்தவர். இவன் ஜெர்மனியில் பிறந்தவன். இந்த அப்துல் பாலவுட் ஒரு மிகப்பெரிய ட்ரக் வண்டி, ஒரு வேனை போல ஒரு வண்டியை எடுத்து வந்து வாடகைக்கு எட்டு வந்து அந்த கூட்டத்துக்கு உள்ள மிக வேகமாக உள்ளே விட்டு மோதியிருக்கான். அந்த வாகனத்தை வைத்து இந்த வாகனம் மோதியதில் பிறகு அவன் இறங்கி கத்தி எடுத்தும் குத்தியிருக்கான். அந்த அப்துல் கத்தி எடுத்தும் குத்திக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான். ஒரு பெண்மணி மரணம் அடைஞ்சிருக்காங்க, அப்பாவி பெண்மணி. 29 பேர் காயம், அதில் சிலர் படுகாயமா இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஜெர்மனியில. இது சனிக்கிழமை 10 மணிக்கு மேல இந்த தாக்குதல் சம்பவம், கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெர்மன் காவல்துறையினர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை தேடி அவன் வீட்டுக்கு செல்லும் போது அங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சம்பவ இடத்துல துப்பாக்கி சண்டையில் அவன் சுட்டு கொல்லப்பட்டான். அவன் மேல ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. சம்பவ இடத்துலயே அவன் கொல்லப்பட்டான். ஜெர்மன் காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா, அவனை சரணடைய கூப்பிடும் போது திரும்ப ஆயுதங்கள் எட்டு வந்து காவல்துறையினரை கொல்ல முற்பட்டதால் அவனை வேற வழியின்றி துப்பாக்கியில சுட்டு அவன் கதையை முடிச்சான் அப்படின்னு இருக்காங்க. இவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கான் லெபனான்ல. அவனுடைய தாய்நாடான லெபனான்லையும் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கான். திரும்ப ஜெர்மனிலே கைது செய்யப்பட்டிருக்கான். IS பயங்கரவாதம் அதன் மேல ஈர்ப்பு உள்ளவன். ஆனா இவனை கைது செய்து சிறையில் வைத்திருந்த சமயத்துல மிக ஒழுக்கமாக நடந்து கொண்டதால் இவன் வெளியே இவனை அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை இவன் அரங்கேற்றிருக்கான். இவனுடைய ஊரு லெபனான். இவனுக்கு ஜெர்மன் கலாச்சாரம் பிடிக்கவில்லை என்றால் சத்தம் இல்லாம லெபனானுக்கு தான் திரும்பி போகணும். அங்கே அவனுக்கு ஏற்ற கலாச்சாரம் இருக்கும். இல்லை ஒருவேளை ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ செல்லலாமே ஒழிய ஒரு சிறுபான்மை தன் பாலின ஈர்ப்பாளர்கள், சிறுபான்மை மக்கள் ஒரு ஊர்வலம் நடத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாதவனாக இருந்து அந்த அப்பாவி கூட்டத்து மேல அவ்வளோ பெரிய வாகனங்களை எப்படி ஓட்டி செல்ல மனசு வருதுன்னே தெரியல. அதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணா புரியும். அப்பாவி மக்கள் போறாங்க, அவங்க ஒரு விழாவா இருக்காங்க, அத்தனை பெரிய வாகனத்தை எடுத்து மோதி ஒரு காட்டு மீராண்டி மாதிரி போல மோதுவது, அதுக்கப்புறம் கீழே இறங்கி அவங்களை கத்தியில குத்துவது, இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்பது? இவர்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பது? இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த அகதிகள் நிச்சயமாக, இந்த இஸ்லாமிய அகதிகள் வருங்காலத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுவார்கள். எலன் மஸ்க் சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எங்கோ இருந்து வந்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரத்தை மாற்ற முற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாரு. நிச்சயமாக இது அப்படிதான் பார்க்கணும். அடுத்து இஸ்ரேல் பக்கம் பார்க்கலாம். இஸ்ரேல்ல பொது தேர்தலுக்கான தேதியை அறிவித்திருக்காங்க. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2026 இஸ்ரேலுக்கான பொது தேர்தல் நடக்குது. இதுல இந்த கடந்த 4 வருஷம் முழுமையாக பிரதமர் பதவியை முடித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அவர்கள். இஸ்ரேல் நம்ம பாராளுமன்றங்கிறோம், அவங்க கெனசத் அப்படிம்பாங்க. 120 இடங்கள் இருக்கு.
61 இடங்களுக்கு மேலே வாங்கினா மெஜாரிட்டி, பெரும்பான்மை அப்படிம்பாங்க ஆட்சி அமைக்க. நிச்சயமாக எந்த ஒரு கட்சியும் 61 இடங்களை பெறுவதே இல்லை. கூட்டணியாக தான் அவங்க ஆட்சி அமைத்தே ஆகணும். எந்த கட்சி அதிகமாக இடங்களை பெறுதோ அதோடு பிற கட்சிகள் சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை அமைப்பது தான் அங்கே வழக்கமாக இருக்கு. வருகின்ற தேர்தலிலும் தேர்தல் கணிப்புகள் அப்படிதான் சொல்லுது. பிரதமருக்கென்று அங்கே தேர்தல் வாக்களிப்பது இல்லை. கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க. கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ஜனாதிபதியிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவாங்க. 60 சீட்டுக்கு மேலே வந்தவங்க கூட்டணியோட அதிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. 3 பேருக்கான பிரதமராகும் தகுதி வருகின்ற தேர்தலுக்கு. ஒன்று இன்றைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு, இரண்டாவது அவர் காடி, மூன்றாவது நப்தாலி பென்னட் அப்படிம்பாங்க. இந்த 3 பேருக்கு பிரதமராகும் வாய்ப்பு இருக்கு. இதில் நெத்தன்யாகு இருக்கின்ற கட்சி பெயர் லிக்குத். இதுதான் அதிகமான இடங்களை பிடிக்கும், 25லிருந்து 30 வரைக்கும். இதுவே மிகப்பெரிய விஷயம், இடங்களை பிடிக்கும். கூட்டணி அமைத்த பிறகு நெத்தன்யாகு பிரதமராக வருவார். இதில் இராணுவ ரீதியாக பார்க்கும்போது இதில் காடி தான் முப்படை தளபதி. இஸ்ரேலில் இராணுவத்திற்கே தலைமை தளபதியாக இருந்தவர் காடி. அதுக்கு இணையாக நெத்தன்யாகுவோ மற்றும் நப்தாலியோ இருந்ததில்லை. நெத்தன்யாகு நப்தாலி 2 பேருமே சிறப்பு அதிரடிப்படையில் இருந்திருக்காங்க, கமாண்டோக்களாக இருந்திருக்காங்க. ஆனால் காடி அதையெல்லாம் முடிச்சு, கமாண்டோவாக இருந்து எல்லாம் முடிச்சு முப்படை தளபதியாக இருந்தவர். அது அவருக்கு கூடுதல் அனுகூலம். அதை தவிர இந்த காசா சண்டையில் அடுத்து அவர் குடும்ப உறுப்பினர்கள் இழந்தார். முதல்ல அவருடைய மகனை இழந்தார். அந்த மகனை இழந்து அடக்கம் பண்ணிட்டு வரும்போது அதற்கு அடுத்த நாள் மருமகனை இழந்தார். மொத்தம் அவங்க குடும்பத்தில் இப்படி மகன் மருமகன் 2 பேர் இன்னொருவர் சொல்லி 4 பேரை நெருக்கமானவர்களை இந்த காசா சண்டையில் இழந்தார். இந்த சண்டை நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலில் ஒரு இராணுவ மந்திரி சபை அமைக்கப்பட்டுச்சு. அதில் காடியும் பங்கெடுத்திருந்தார். இஸ்ரேலுடைய முன்னாள் முப்படை தளபதிகள் இருந்தாங்க, அதில் காடியும் இருந்தார். அவர் இருக்கும் சமயத்தில், அந்த மந்திரி சபையில் இருக்கும் சமயத்திலே அவருடைய மகன் உட்பட மருமகன் உட்பட கொல்லப்பட்டாங்க. இதுவுமே நீங்கள் இஸ்ரேலில் புரிஞ்சுக்கலாம். சண்டையை அவர்கள் வழி நடத்தினாலும் சரி, முப்படை தலைமை தளபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மகனை சண்டை நடக்கும் இடத்துக்கு அனுப்பி ஆகணும். அவ்வளோ பெரிய துன்பத்தை தாங்கி கொண்டு ஒரு இரும்பு மனிதனை போல அப்போ காணப்பட்டார். அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் எனக்கு நிச்சயமாக ஒரு மிகுந்த பாரத்தை கொடுத்தது. அதாவது மகனை தகப்பன் தூக்கி சென்று அடக்கம் செய்வது உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம். உலகத்திலேயே மிக கொடுமையானா இதுதான். சொந்த மகனையோ மகளையோ தகப்பன் தூக்கி சென்று அடக்கம் செய்வது. ஆனால் அதை செய்துமே ஒரு இரும்பு மனிதனை போல் இருந்தார். அதனால காடிக்கும் நெத்தன்யாவுக்கும் சரிக்கு சரி போட்டியா இருக்கு, யார் பிரதமராக வருவான்னு சொல்லி. இதுல காடி முப்படை தளபதியாக இருந்தாலும் ஒரு நடுத்தர போக்கை கொண்டவர், மிகப்பெரிய சண்டைக்கு செல்பவர் அல்ல. ஆனால் இந்த 3 பேர்லையுமே மிகப்பெரிய தீவிரமாக இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒடுக்குபவர் நெத்தன்யாகு தான். அதனால திரும்ப நெத்தன்யாகு பதவிக்கு வந்தால், இஸ்ரேல் பிரதமராக வந்தால், இந்த அரபிய இஸ்லாமிய உலகம் தாங்காது என்பதற்காக திரைமறைவு வேலையாக எப்படியாவது நெத்தன்யாகு தோற்க வேண்டும் என்பது போல தகவல்களை பரப்பிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு, இஸ்ரேலில் கருத்து கணிப்பு அப்படியே ஜெயிக்கும் வந்திருக்கு. 100% மக்கள்ல 52% மக்கள் இஸ்ரேல் பிரதமராக பென்யமின் நெத்தன்யாகு வர வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. மிக சந்தோஷம். அதை தாண்டி நெத்தன்யாகுடைய கூட்டணி மந்திரி சபை ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பியிருக்காங்க. ஆனால் கடுமையான போட்டியாளராக காடி இன்னைக்கு இருந்துட்டா இருக்காரு. ஆனால் வருகின்ற காலங்கள் தான் தீர்மானிக்கும். ஈரான் மீது பயங்கரமாக நடத்த போகின்ற தாக்குதல், மேலும் பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க் மேல நடத்த போகின்ற தாக்குதல்லாம் நெத்தன்யாவுக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்டாக மலரும். என்னுடைய விருப்பம்லாம் நெத்தன்யாகுவை தாண்டி அணுகுண்டுகளை போட்டு இந்த பயங்கரவாதிகளை அழிக்கக்கூடிய ஒரு தலைவர் வரணும். நெத்தன்யாகு அழிக்கிறதுல பத்தாது, இந்த பன்றி கூட்டத்தை அணுகுண்டு போட்டு அழிக்கும் அளவுக்கு ஒரு தலைவர் வந்தால் தான் இஸ்ரேலுக்கும் உலகத்திற்கும் அது நல்லது. 3வது காஷ்மீர் பார்க்கலாம். பாகிஸ்தான்
ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நேற்று நாங்கள் தனிநாடாக போவோம், பாகிஸ்தானோடு இருக்க மாட்டோம் சொல்லி மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்க்க நேர்ந்தது. இது ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, கடந்த மாதத்துல மட்டும் 45 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல காஷ்மீரிகள் 45 பேர் பாகிஸ்தான் காவல்துறை மற்றும் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆதாரப்பூர்வ தகவல் 45, அதுக்கு மேல பள்ளி எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லப்படுது. காஷ்மீர் என்பது 2/3 பங்கு இந்தியாவில் இருக்கு. அன்றைய காஷ்மீர்ல 2/3 பங்கு இந்தியாவில் இருக்கு, 1 பங்கு பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் இருக்க காஷ்மீர் நம்மளுடைய காஷ்மீரை விட மிக சிறியது. ஆசாத் காஷ்மீர் மாங்க. இப்பொழுது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய காஷ்மீர் வந்து பொருளாதார வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, கல்வி வளர்ச்சியில எங்கோ உலகத்தரம் வாய்ந்ததாக போய்விட்டது. அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் முன்னேறிவிட்டது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அங்குள்ள பாகிஸ்தானியர்களால் அவர்களுடைய இயற்கை வளங்கள், செல்வங்கள் சுரண்டப்பட்டு இந்த மக்கள் அடிப்படை மின்சாரம், அடிப்படை கோதுமைக்காக கையேந்தும் நிலைக்கு சென்று விட்டார்கள். அதாவது ஓர வஞ்சனை தான் பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் இத்தனை பெரிய ஆர்ப்பாட்டம். 45 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டும் ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான முறையில் நடந்துச்சு. பாகிஸ்தானை பற்றி சொல்லும் போது ஒரு சர்வதேச ஆய்வாளர் ஒரே வார்த்தையில அந்த பாகிஸ்தானை புரிய வச்சிருக்காரு. சர்வதேச நாடுகளிடம் வாங்கிய ஒரு கடனுக்காக இன்னொரு சர்வதேச நாடிடம் கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கும் நிலையில் பாகிஸ்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு பக்கம் கடன் வாங்குறோம், அதை அடைக்க இன்னொரு பக்கம் கடன்னா திவால் என்ற நிலையில் தான் நிச்சயமாக போய் முடியும். அந்த நிலைமையில் தான் பாகிஸ்தான் இருக்கு. இதுல வந்து ஒரு வியப்புக்குரிய நகைச்சுவை செய்தியாக, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்தியது, அதாவது சமாதான பேச்சுவார்த்தையில தலைமை எடுத்ததுக்காக 10 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா கொடுக்க வேண்டும் என்று துணிச்சலாக, எந்த துணிச்சல் பாருங்க பாகிஸ்தானுக்கு. சண்டை நிறுத்தம் ஏற்படல, அதுக்கப்புறம் சண்டை தான் போயிட்டு இருக்கு, திரும்ப ஈரான் அழிக்கப்படும் சூழலாக தான் இருக்கு. 10 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா தர வேண்டும் என்று துணிச்சலாக அதிகாரப்பூர்வ கடிதத்தை எழுதி அமெரிக்கா அனுப்பியிருக்கானுங்க. எந்த அளவுக்கு அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வஞ்சிக்கப்படுதுன்னா, 2025-26க்கான பட்ஜெட்ல நம்ம இந்திய காஷ்மீருக்காக மத்திய அரசு நிதியாக 41,000 கோடி ரூபாயை ஒதுக்குனாங்க. அது பத்தல அப்படின்ட்டு பிரதமருடைய சிறப்பு நிதியிலிருந்து 13,522 கோடியை கொடுத்தாங்க. மொத்தம் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த காஷ்மீருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை இந்தியாவில் 54,522 கோடி ரூபாய்கள். பிரம்மாண்டமான முறையில் நிதியை ஒதுக்கி சாலை கட்டமைப்பு, ரயில் பாதை கட்டமைப்பு, விமான கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பை சர்வதேச தரத்தில் காஷ்மீரில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்தியா. அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு 1,938 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கு. ஒரு 2,000 கோடி ரூபாய் எங்க இருக்கு, 54,000 கோடி ரூபாய் எங்க இருக்கு? இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்திய காஷ்மீருடைய செல்வ செழிப்பும் பாகிஸ்தான் காஷ்மீருடைய வறுமையும் உங்களுக்கு புரியும். பொதுவாக காஷ்மீர்ல மிகப்பெரிய அளவு தொழிற்சாலைகள் தொடங்க முடியாது, மாசு ஏற்பட்டுவிடும். ஒரு அருமையான பகுதி காஷ்மீர். அதனால பெரிய தொழிற்சாலைகளுக்கு அங்கு கனரக இயந்திரங்கள்லாம் அங்க பொருத்த முடியாது. அதை தாண்டி இந்தியாவில் உள்ள காஷ்மீர் விவசாயத்துல கொடி கட்டி பறக்கிறாங்க. குங்குமப்பூ, தேன், ஆப்பிள், கைவினை பொருட்கள், சுற்றுலா, இப்படி அவங்களுக்கு எண்ணற்ற முறையில் வருமானம் வருவது போல இப்பொழுதுள்ள மத்திய அரசு காஷ்மீருக்கு செஞ்சு கொடுத்திருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இதை போன்ற மிகப்பெரிய அளவு வியாபார வர்த்தகங்கள் இல்லை.
ஏற்றுமதிகள் இல்லை. இந்தியா வந்து காஷ்மீர் வந்து எண்ணற்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்வது போலவும் பண்ணி கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அங்குள்ள காஷ்மீரிகள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வதால் அவர்கள் அனுப்பும் தொகை ஒரு பெரிய அளவு உபயோகப்படுது. அது இல்லைன்னா இன்னும் மிகப்பெரிய சிக்கலுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் செல்லுவாங்க. பாகிஸ்தான் காஷ்மீர் என்பது நம்மோடு இந்திய காஷ்மீராக இருக்க வேண்டிய பகுதி, இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, எந்த மாற்று கருத்துமே இல்லை. இராணுவ ரீதியாக தாக்குதல் நடத்தி அந்த காஷ்மீரை பிடிக்கலாம், அதுக்கு இப்போ நல்ல சந்தர்ப்பம் தான். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களின் இந்த எழுச்சி போராட்டம் அதுவே அந்த அரசுக்கு எதிராக மாறி அந்த காஷ்மீர் மக்கள் பிரிந்து இந்தியாவுடன் இணைவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இராணுவ ரீதியாக போருக்கு செல்லாமலே இது சாத்தியம் ஆகலாம் என்பதால மத்திய அரசு விட்டு வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் காஷ்மீரில் 2 விமான நிலையம் இருக்கு, நம்முடைய காஷ்மீரில் 4 விமான நிலையம் இருக்கு. இந்த விமான போக்குவரத்து, விமானங்கள் போயிட்டு வருவது வந்து பாகிஸ்தான் காஷ்மீரை விட 12 மடங்கு மிக அதிகமான விமான போக்குவரத்து இந்திய காஷ்மீரில் நடக்கும். பாகிஸ்தான் காஷ்மீரில் 23 மருத்துவமனைகள் இருக்கு. இந்திய காஷ்மீரில் 2812 மருத்துவமனை இருக்கு. ஒப்பிட்டே பேச முடியாது. கல்வி நிலையங்கள் எடுத்துட்டா மிகப்பெரிய முதுநிலை கல்வி நிலையங்கள், மருத்துவ நிறுவனங்கள் இந்திய காஷ்மீரில் இருக்கு. இது எதுவுமே அங்கே இல்லை. நிச்சயமாக அந்த மக்கள் இன்னும் போராடி விடுதலை என்பது அதிக உயிர்களை பலி கொடுத்து மட்டுமே கிடைக்கும். அது இல்லாமல் விடுதலை பெற முடியாது. அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்று இந்தியாவுடன் இணையும் போது அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்று சொல்லலாம். காசால வந்து மிகப்பெரிய தாக்குதல் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் உடைய மேஜர் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு மேஜருடைய புகைப்படம் காட்டுறேன். ரொம்ப ஒரு அன்பானவர், தேவையில்லாமல் சண்டைக்கு போவதில்லை. தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க மட்டுமே அவர் ஆயத்தை எடுத்திருக்காரு. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அந்த தாயார் கதறி அழுது, அவர் கல்யாணம் நிச்சயம் பண்ணப்பட்டது சமீபத்தில் தான். அந்த நிச்சயிக்கப்பட்ட மனைவி வந்து கதறி அழுது. அவருடைய புகைப்படம்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த பயங்கரவாதிகள், அரபிய பயங்கரவாதிகள் மேலே மிகப்பெரிய எரிச்சல் வருது. உலகமே இந்த அரபிய பயங்கரவாதம் மட்டுமே இல்லைன்னா இந்த உலகம் 95% அமைதியான உலகமாக உலகம் முழுவதும் இருக்கும். இவனுங்கனால மட்டுமே தான் உலகம் முழுவதும் வன்முறை, போர், வெறி, ரத்தம் என்று போயிட்டே இருக்கு. நீங்க வந்து இப்போ இந்த வெஸ்ட் பேங்க்ல மிக பெரிய அளவு தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடுகளை அடித்து நொறுக்கி இடிச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிவாசல்கள் எரிக்கப்பட்டு வருகிறது. காசா அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே பஞ்சம், பட்டினி, அந்த மக்கள் பட்டினியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு மனசுல வரும். அப்பேற்பட்ட வீடியோக்கள் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காண்பிப்பது போல 100 வீடியோக்கு மேலே இருக்கு. எல்லாமே இப்போ எடுத்தது, போருக்கு பின்னால் எடுக்கப்பட்ட வீடியோக்கள். அது நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ப மாட்டீங்க. நம்ம நினைக்கிறது பட்டினி காசாவுன்னு, ஆனால் அங்கே அவனுங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் சாப்பிடுவதை பொருட்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். இதே போல் 100 வீடியோ இருக்கு. நான் 3 மட்டும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கின்ற வீடியோவில் வந்து இந்த கோழியை வந்து தீயில வச்சு வாட்டி வியாபாரம் செய்வாங்க நம்ம ஊரில். அங்கே பஞ்சாங்கரம் அந்த இடத்துல எத்தனை கோழியை அவன் வாட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. يابا اللهم صل على سيدنا ديناصور هذا يابا من كيلو 600 لكيلو 850 شيء. الله اكبر. 55 كيلو الشيش 55 وكيلو الجناح 25. இந்த 3 வீடியோலையும் காட்டப்படுகின்ற நபர்கள் நம்மை விட பல மடங்கு பெருத்து கொளுத்த பன்றி மாதிரி இருப்பானுங்க. இதில் நான் 100 வீடியோ வச்சிருக்கேன் இல்லையா, அத்தனையிலுமே இப்படி கொளுத்த பன்றிகளாக. முதல்ல இந்த பெரும் தீனியே மிக தவறானது. நம்ம உடலுக்கு ஏற்ற உணவை சாப்பிட வேண்டுமே தவிர இவர்களைப் போல, இந்த பன்றிகளைப் போல பெரும் தீனி தின்று, இவளுக்கு 3 தெரியும். 1 பெரும் தீனி தின்பது, 2வது குழந்தை உற்பத்தி பண்ணுவது, 3வது பயங்கரவாதம். இந்த 3ஐ தவிர வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. என்னைக்கா சொன்னால் மேட் இன் காசா, மேட் இன் பாலஸ்தீன், மேட் இன் ஈராக் இப்படின்னு எங்கேயாவது பொருளை பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது.
இந்த 3 மட்டுமே அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பானுங்க. கொளுத்த பன்றி மாதிரி இருப்பானுங்க. எத்தனை கோழியை அவன் வாட்டிட்டு இருக்கான்னு பாருங்க, அவன் எவ்வளோ பெருசா இருக்கான்னு பாருங்க. இரண்டாவது நீங்க பார்க்குற வீடியோ ஒரு விழால, திருமண விழாவா இருக்கலாம்னு நினைக்கிறேன், அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ சமீபத்தில். 3 குதிரைகள்ல 3 பேர் பன்றிகளை போல உட்காந்துருக்கானுங்க. அவனுக்கு 3 பேரும் சரி, அங்க இருப்பவர்களும் சரி, கொளுத்த பன்றிகளை போல. அதே சமயத்தில் கையில் இயந்திர துப்பாக்கியும் வச்சிருக்கானுங்க. இந்த பயங்கரவாதத்தையும் இந்த கொளுத்த தீனியையும் குழந்தை உற்பத்தியும் இவங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அந்த வீடியோ பாருங்க. 3வது வீடியோ வந்து சந்தையில் இந்த கறி விற்கப்படும் கடையை பார்க்குறீங்க. பட்னிகிறோம், ஆனால் அந்த கடையில் எத்தனை வகையான கறி பொருள் இருக்கு, அதாவது அசைவம் இருக்கு. அதை விற்பவன் எவ்வளோ பெரிய மாமிச மலை மாதிரி இருக்கான்னு பாருங்க. يا عيني عليك شيخ ما شاء الله. اللهم صل على سيدنا محمد. اللهم صل على سيدنا. يا عيني عليك يا جاد، يا عيني عليك. طلع كيف مسبحه ربها ما شاء الله. طلع مش ده البشا بداود عندنا. يا عيني عليك يا جاج، طلع كيف قاعد اقعد يا معلم. يا عيني عليك يا رامي، يا عيني عليك يا تنوس. اللهم صل على النبي. يا عيني عليك يا لسان، يا عيني عليك يا فخذ ابو العبيد. صل على النبي يا ابو العبيد. طلع يا معلم، طلع بالصلاه على النبي. هاي صدر الحبش شايفينه كيف الموجود موجود يا ابو العبيد. ايوه يابا. يا عيني عليك يا بكره، يا عيني عليك يا حاج، يا عيني عليك يا بكره ما شاء الله عليك. ويا عيني عليك يا لسان العجل، يا عيني عليك شيخ ما شاء الله. اللهم صل على سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد. يا عيني عليك يا جاد، يا عيني عليك. طلع كيف مسبحه ربها ما شاء الله. طلع. ஆனா நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி முழுவதுமே இந்த இஸ்லாமிய அரபிய ஊடகங்கள், அதை ஒட்டிய ஊடகங்கள் அங்கே ஏதோ பட்டினிங்கிறாங்க. இதை போல எண்ணற்ற வீடியோ வேணால் தந்து கொண்டே இருக்க முடியும். நேரம் கருதி இந்த 3ஐ மட்டும் கொடுத்துருக்கேன். கடைசியாக ஈரான் மீதான தாக்குதல், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் தொடர்கிறது இன்றைக்குமே. ஆனால் மிகப்பெரிய அளவு ஈரானுடன் போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது நாளைக்கு அமெரிக்காவில் வாஷிங்டனில் வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதம மந்திரி நெத்தன்யாகு மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 3 பேரும் சேர்ந்து பேசுகிறார்கள். இன்னைக்கு ஜெலன்ஸ்கி இந்த சண்டை களத்தில் தவிர்க்க முடியாத மனிதராக மாறிட்டாரு. சண்டைக்கள கதாநாயகனாக மாறிட்டாரு. நம்ம மக்கள், தமிழ் மக்களுக்கு தெரியும், சண்டைக்கள நாயகன், போர்க்கள நாயகன்னாவே பால்ராஜ், பிரிகேடியர் பால்ராஜ் அடிம்போம். அதை போன்று உலக அளவில் சண்டைக்கள நாயகனாக ஜெலன்ஸ்கி மாறிட்டாரு. இப்ப ஜெலன்ஸ்கி உக்ரைன் வந்து ஈரான் மீது சமீபத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கு. காஸ்பியன் கடல் பகுதியில் ஈரானுடைய வணிக கப்பல் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி முடமாக்கப்பட்டிருக்கு. மாலுமி கொல்லப்பட்டிருக்கிறார், இன்னொருவர் படுகாயத்தோடு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மிகப்பெரிய தாக்குதல் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னமே இப்படி ஈரான் சார்ந்த நிலையங்கள் மேல உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இந்த தடவை துணிச்சலாக சொல்லியே அடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, பதிலடி நிச்சயமாக உண்டு, இந்த மரணத்துக்கு பதில் கொடுக்காமல் விட மாட்டோம், உக்ரைனை தாக்குவோம்னு சொல்லி ஈரான்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு உக்ரைன் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை, இராணுவ தளவாடங்களை ஏற்றி வந்த கப்பல் அது, தெரிந்துதான் அடித்தோம், வந்தது இராணுவ தளவாடம், அடித்தோம். இந்த சண்டையில் மிகப்பெரிய அளவு ரஷ்யாவிற்கு உதவி செய்வது ஈரான் மற்றும் நார்த் கொரியா கூட வருகின்ற நாட்களில் 35,000 நார்த் கொரியா துருப்புகளை மரணத்திற்கு உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்க. அப்படிதான் சொல்லணும். அங்கே லட்சக்கணக்காக ரஷ்ய இராணுவ வீரர்கள் மரணம் அடையும் போது தேவையில்லாமல் 35,000 பேர் போய் மரணம் அடைய தான் போறாங்கன்னு சொல்லணும். இப்படி நார்த் கொரியாவும் ஈரானும் மிகப்பெரிய அளவு இந்த சண்டையில் உதவுறாங்க. ரஷ்யா பயன்படுத்தும் ட்ரோன் வந்து ஈரானுடைய ட்ரோன், சாகித்துடைய காப்பி. இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்தது ஈரான் தான். தொடர்ச்சியாக இந்த சண்டையில் ரஷ்யாவுடன் இணைந்து நிற்கிறது ஈரான். அதனால இராணுவ தளவாடங்கள் ஏற்றி வந்த கப்பல் என்பதால் தாக்கி முடமாக்கினோம் சொல்லி துணிச்சலா உக்ரைன் அறிவிச்சிருக்காங்க. உக்ரைன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய துணிச்சலா இருக்காங்க. இந்த ஈரானெல்லாம் என்னன்னு ஒரு கை பார்த்துருவாங்க. ஏன்னா
ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் பெற்ற வெற்றி யாரையுமே பார்த்தரலாம் என்கின்ற மனநிலைக்கு அவங்க கொண்டு போயிருக்கு. ரஷ்யாவே தோற்கடிச்சிருக்கோம், இந்த ஈரான்னா ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற நிலையில அவங்க இருக்காங்க. இப்பொழுது வளைகுடா நாடுகள் அனைத்திலுமே உக்ரைனுடைய ட்ரோன் எதிர்ப்பு வீரர்கள் மற்றும் உக்ரைனுடைய ட்ரோன்கள், வழிமறிக்கும் ட்ரோன்கள், தாக்கும் ட்ரோன்கள் செயல்பட்டு இருக்கு. வருகின்ற காலத்துல இந்த ஏவுகணைகள் பேட்ரியாட்டுக்கு பதிலாக அல்ல, பேட்ரியாட்டுடன் இணைந்து உக்ரைனுடைய ஏவுகணைகள், பிளம்பிங்கோ ஏவுகணைகள் வளைகுடா நாடுகளில் நிறுத்தப்பட்டு வருகின்ற ஈரானுடைய ஏவுகணையை மறிக்கவும் அழிக்கவும் உதவும் என்று பேசப்படுது. இதெல்லாம் பேசுறதுக்கு தான் ட்ரம்புடன் ஜெலன்ஸ்கி நெத்தனியாக பேசுறாங்க. இந்த சண்டை காலத்துல புதிய ஒரு திருப்பமாக பார்க்கப்படுது. உக்ரைன் இந்த சண்டையில் இணைவது, இஸ்ரேலுக்கு உறுதுணையாக, அமெரிக்காவுக்கு உறுதுணையாக, வளைகுடா நாடுகளுக்கு உறுதுணையாக உக்ரைனும் இந்த சண்டை களத்தில் இணைவது மிகப்பெரிய அளவு ஒரு பூஸ்டாக, ஒரு மிகப்பெரிய, இப்பொழுதே அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல பேசப்படுகிறது. நாளை இந்த 3 பேரும் பேசும்போது இந்த ஏவுகணை பற்றாக்குறை, பேட்ரியாட் ஏவுகணையில இருக்கும் பற்றாக்குறை ஏவுகணை என்ன பண்ணலாம், எவ்வளவு விரைவில் தயாரிக்கலாம், உடனிணைந்து உக்ரைனுடைய ஏவுகணைகள் இன்னைக்கு அவங்க கையில எவ்வளவு இருக்கு, வழிமறிக்கும் ஏவுகணைகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி உக்ரைனுக்கு தான் தெரியும், ஜெலன்ஸ்கி தெரியும். அதெல்லாம் பேசி வெகு விரைவில் அந்த ஏவுகணைகளும் இந்த சண்டை களத்துக்கு வந்து திரும்ப ஒரு பிரம்மாண்ட தாக்குதல் ஈரான் மீது நடத்துவது மற்றும் தரைப்படையை முடிந்தால் அனுப்பி அந்த யுரேனியம் இருக்கும் பகுதிகளை தரைமட்டம் செய்வது அல்லது B2 பாம்பர் மூலமாக அழிப்பது, இது எல்லாமே நாளை பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால் நாளை வரை தாக்குதல் இருக்காது என்று நம்பலாம். நாளை இந்த பேச்சுவார்த்தை நாளை இரவு நடக்குது, முடிந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் பிரதமர் இதற்கான சரியான திட்டங்களை வழங்கிவிட்டு தான் இஸ்ரேலுக்கு வருவார். வந்த பிறகு மிக பிரம்மாண்ட தாக்குதல் ஈரான் மீது இருக்கும். நன்றிகள்.